ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க சொல்கிறேன், ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக மார்க்கெட் பூம் ஆகும். இன்னைக்கே போய் ஸ்டாக் போடுறேன் சார். ஆமாம், இது ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அல்ல. நான் முதல்ல வாரிகத்துற உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்டு பர்சனை கேட்டுக்கோங்க. நான் ஜோசியக்காரன், எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை நான் சொன்னேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். தங்கம் விலை 1 லட்சம் கண்டிப்பாக ஏறும், கண்டிப்பாக ஏறும். போன வருஷத்துலாம் கம்பேரிசன் பண்ணும்போது நாட்டில் நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய போர்கள் வரும் யூரோப்லலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் உக்ரைன், நெருப்பு மழை குண்டுகளாக பொழியும் யூரோப்பில் அப்படின்றாங்க. அதுவும் நடக்குது. 2025 நியூ இயர் அப்போல்லாம் எப்படின்னா புட்டின் இருப்பாரா இருக்க மாட்டாரா, கொல்ற முயற்சி, புட்டினுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற நிறைய பொருளை கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்ன சொன்னாங்க, அவர் வளருவாருன்னாங்க. நிறைய பேர் இது பொய்யாகன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, சொன்ன ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகிறாரு. குழந்தைய காப்பாற்றி, பட் கண் பார்வை இதுக்கப்புறம் வராது. ஸோ கண் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொன்ன, நிறைய விஷயம் பார்க்குறேன், நான் நிறைய விஷயம் கேட்குறேன், சம்மந்தம் எல்லாம் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. சரி, என்ன பார்க்குறோமோ பார்க்குறதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற ஏஐ ஒன்றுமே இல்லை, 1% கூட கிடையாது. நீங்கள் ஒன்றும் உண்மையிலே ஏஐ நீங்கள் ஒன்றும் வெளி உலகத்துக்கே வரலை. அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. பல்கேரியாவில் வேர்ல்டு வாரெல்லாம் சின்ன பின்னமான கண்ட்ரி. ஸோ அவங்க அதை பார்க்க கேட்க இவங்க சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு. ஜெர்மனிலேயே கிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் அடுத்து ஹிட்லர் தான் வந்தார். ஸோ அந்த கிங்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களாம் அவங்கள சீக்கிரட்டாக பார்க்குற மாதிரி, பார்த்து கேட்குற மாதிரிலாம் பழக்கமாயிடுச்சு. 2026 அவங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன்ஸோட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏலியன்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங் ஆகும்ன்றாங்க. இது ஒன்று. எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணுவோம்? அது கம்யூனிகேட் பண்ணுறப்ப தான் 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் எதிர்நோக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சரியா, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டிவைன் தினேஷ் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. ஆன்மீக ரிலேட்டடா இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இன்னைக்கும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ இந்த பாபா அவங்க எது சொன்னாலுமே இது வரைக்கும் கரெக்டாக அது பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது நிறைய பேரோட நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போது அவங்க சொல்கிற அந்த கணிப்புகள் ஆகட்டும் சரி, அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் ஆகட்டும் சரி, உங்களோட பார்வை என்ன சார்? ஓகே, ஸோ இவங்க கணிச்சது நிறைய வந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. இன்னொன்று நம்ம சமகாலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க, வயது முதிர்ச்சதெல்லாம் இறந்தாங்க. ஸோ சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. இன்னொன்று வேர்ல்டு வார் டைம் அப்போல்லாம் அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வேறு நிறைய நடக்கும். அவங்க ஃபேமஸ். பட் அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருப்போம். இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பல்கேரியா பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, நான் லைக் துபாயில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். என்னோடய ஃபவுண்டர்லாம் எப்படின்னா பல்கேரியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஊர் கொல்லிமலை போனீங்கன்னா, கொல்லிமலை இது மாந்திரிகம் நிறைய இதுக்கு ஃபேமஸ். அதை தாண்டி கொல்லிமலையில் இருக்க மிளகோ பூண்டோ வாங்கினீங்கன்னா மற்றதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல். இன்னொன்று அந்த கொல்லிமலையோடைய கிரவுண்டே பார்த்தீங்கன்னா அதில் வர அக்ரிகல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காளி மாதாவோட இருக்கிற இடம் பூமியும் செழிப்பாக இருக்கும், ஃபர்டைலாக இருக்கும். அந்த மாந்திரிகங்கள் மூலிகைகளும் இருக்கும். அந்த மாதிரி யூரோப்புக்கு ஒரு இடம்னா அது பல்கேரியா. ஓகே, ஸோ நாங்கள் எப்படின்னா அங்கே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணி அதை எமிரேட்ஸில் இருக்க டாப் 1+ பீப்புளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இது ஒரு பக்கம். ஆனால் என்னென்னா அவ்வளோ கொடுத்தாலும் அங்கேருந்து எங்கள் கிளைண்ட்ஸ் வருவாங்க, எங்கள் ஸ்டாஃபே வருவாங்க, வந்தாங்கன்னா ஓனர்ஸ்க்கு கொடுப்பாங்க ஸ்வீட். என்னுடைய கோஃபவுண்டர் அந்த கம்பெனியோட ஓனர். அவர் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்வீட் எப்பவுமே எடுத்து ஓரம் தேங்க்யூ சொல்லி ஓரம் வச்சுருவார். வேறு யாருக்குமே எடுத்து கொடுத்துரும், அவர் சாப்பிடவே மாட்டார். நான் கேட்டிருக்கேன், சார் நீங்கள் ஏன் அந்த ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்க? ஃபஸ்ட்டு எனக்கே மனுஷன் கொடுத்தாரு, தெரியாமல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும். ஏன் சாப்பிட்டோன்னா அதை சிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 தடவை சொல்லலாம், அப்புறம் ஒரு தடவை சொன்னார், தினேஷ் பல்கேரியா எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியுமா? பாபா வாங்க அவங்கள போய் தெரியுது. அந்த ஊர் அதிகம் மாந்திரிகத்துக்கு ஃபேமஸ், அதிகம் மாந்திரிகம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓனர்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் போகும்போது சமையல்காரன் ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிடுவோம்.
நாங்கள் யார் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து தான் சாப்பிடுவோம், ரேண்டமாக கொடுக்குறத சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த ஊர் வந்து மாந்திரிகத்துக்கு ஃபேமஸ். இது ஒன்று ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். இன்னொன்று நான் யூரோப் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்பெயின், போர்ச்சுகல்லாம் போகும்போது எங்களில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். நிறைய பிஸ்னஸ் மீட்டிங் போகிறதா நிறைய கண்ட்ரிஸ் வருவாங்க. அதில் வந்து யாராவது ஒருத்தர் பல்கேரியாவிலேருந்து வராங்கண்டாவே பல்கேரியானாவே அப்படியே எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவாங்க. ஏன்னா மாந்திரிகத்தில் வந்து அங்கே ரொம்ப ஒரு கேஷுவலாக நடக்கிற விஷயங்கள். அது வந்து அந்த ஊரே ஒரு அமானுஷ்யம், ரொம்ப அமானுஷ்யமான ஊர். அதில் பிறந்தவங்க தான் பாபா வாங்கா. இவங்க ஒரு பெண்மணி. நிறைய பேருக்கு இது ஆனா பெண்ணானே குழம்பி போய் இவங்க வந்து பெண்மணி. ஸோ இந்த மாதிரினா நார்மலாக இருக்காங்க. ஒரு ஒரு வயசு ஒரு 12 இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சூறாவளி வருது. அந்த சூறாவளியில் இந்த அம்மா மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த புயல் எடுத்து வீசப்படுறாங்க ஒரு ஃபீல்டு உள்ள. அது அக்ரிகல்ச்சர் நாடு அது. ஸோ ஃபீல்டில் இது பண்ணுறாங்க. அப்போ அந்த குப்பை கூலங்கள்லாம் கண்ணில் போயிட்டு கண் பார்வை போயிடுது. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்ட பிறகு என்ன சொன்னாங்கன்னா குழந்தைய காப்பாற்றிடு, பட் கண் பார்வை இதுக்கப்புறம் வராது. ஸோ கண் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொன்ன, நான் நிறைய விஷயம் பார்க்குறேன், நான் நிறைய விஷயம் கேட்குறேன், சம்மந்தம் எல்லாம் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. சரி, என்ன பார்க்குறோமோ பார்க்குறதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வெஜிடேஷன் வரும், அவங்க அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி எப்போ மழை வரும், எப்போ வறட்சி வரும், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது கொஞ்ச நாள் போக போக திடீர்னு யாருன்னா அந்த அம்மாவை, சின்ன பொண்ணு தானே, தொட்டாங்கன்னா அவங்கள பற்றி கடன்னு சொல்கிறது, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு ஊரில் ஃபேமஸ் ஆகுறாங்க, இன்னும் நாடில் ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த World War I, World War IIலாம் நடக்குது. ஒன்றும் World War I அப்போ கூட அந்தளவு ஃபேமஸ் இல்லை. World War II அப்போலாம் முன்னாடியே சொல்லிடுறாங்க, ஒரு ஈவிலான ஒரு மனுஷன் வந்து நமக்கு வெஸ்ட், அதாவது ஜெர்மனி சைடு, அங்கேருந்து வந்து அவன் கொத்தா எல்லாரையும் கொல்லுவான், இந்த மாதிரிலாம் கொல்லுவான். அந்த கேஸ் சேம்பர் அதெல்லாம் சொல்லும்போது அது அவங்க ஏன்னா பல்கேரியாலாம் வேர்ல்டு வார்லாம் சின்ன பின்னமான கண்ட்ரி. ஸோ அவங்க அதை கேட்க இவங்க சொல்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு வார் அப்போவே வந்து நிறைய எம்பையர்ஸ் வந்தது. ஜெர்மனிலேயே கிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் அடுத்து ஹிட்லர் தான் வந்தார். ஸோ அந்த கிங்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களாம் அவங்கள வந்து சீக்ரெட்டாக வந்து பார்க்குற மாதிரி, பார்த்து கேட்குற மாதிரிலாம் பழக்கமாயிடுச்சு. ஒரு டைமுக்கு மேலே எப்படின்னா இவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எப்போ நாசி படம் வரணும் தெரியுமா. ஸோ பல்கேரியா நாட்டு அரசர் அவங்களே என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபார்ம் பண்ணி, அவங்கள ஒரு இடத்துல இருக்க வச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபார்ம் பண்ணி, அவங்களுக்கு மாதம் காசு சலுகை கொடுத்து அந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வருது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வாழ்ந்த வீடெல்லாம் மியூசியம் மாதிரிலாம் இருக்குது. நான் பல்கேரியா போனேன்னு லிஸ்ட்டு போடும்போது அந்த இடம்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அவங்க வாழ்ந்த இடம்லாம் இருக்குது. அவங்கள்தான் எப்படின்னா ரிட்டர்ன்லாம் கிடையாது. ஏன்னா கண் தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லை, அவங்க சொல்ல சுற்றி இருக்கவங்க எழுதினா அந்த மிச்சங்களை வச்சு தான் நம்ம இப்போ நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் இந்த ஊருடைய பேக்ரவுண்டு. இதுதான் இன்றைக்கும் அவங்க விச் கிராஃப்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த அம்மாவுடைய லைஃப் ஸ்டோரி இதுதான். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வார், இந்த நாடு போகும், இந்த மாதிரி உயிர் இழப்பு. இந்தியாவில் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற நாட்டுக்கு வந்து பெண்மணி வருவாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் வந்து ஒரு பெரிய, அவங்களுக்கு புடவைன்னு சொல்ல தெரியாது, ஒரு பெரிய துணியில் நெருப்பாப்படுது அப்படின்னும் போது அவங்கள ரோபு ஸ்கர்ட் அந்த ட்ரெஸ், யார் அந்த பெரிய ட்ரெஸ் எது, அதுக்கப்புறம் கேர்ள் எது தெரியாமல் புரியாமல் இருக்கும்போது இந்திரா காந்தி இது நடக்கும்போது ஓகே இதை தான் சொல்லியிருக்காங்கன்று அவங்க எப்படி இந்த பேரு நாள் அந்த மாதிரி எக்ஸாக்டா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி நடந்த பிறகு தான் அந்த ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இந்திரா காந்தி இதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது தான் இந்தியாவிலலாம் இன்னும் ஃபேமஸாக ஆரம்பிச்சது. இவங்களது வந்து என்னென்னா இவங்க ஒன்றும் பலாயிரம் வருஷத்துக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா வருஷம் நிறைய இடத்துல அவங்க ப்ரெடிக்ஷன், நியூ இயர் வந்தாலும் நாஸ்டாடமஸ், இவங்க பாபா வாங்கா, இவங்களது எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். போன வருஷமும் நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த வருஷத்துக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. காமனாக நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகும். அவங்க சொல்கிறது எப்படின்னா சொன்ன உடனே நடக்குமா, எக்ஸாக்டாக நடக்குமா அப்படி இல்லை, அப்படியும் நடந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் முன்ன பின்னையும் நடந்திருக்கு. ஆனால் முன்னையா பின்னையான்றது கொஞ்சம் நாள் தள்ளியோ அந்த மாதிரி நடக்கும். அதில் அவங்க சொல்லியிருக்கிறது இந்த மெயினாக இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துலாம் கம்பேரிசன் பண்ணும்போது நாட்டில் நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய போர்கள் வரும் யூரோப்லலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் உக்ரைன் இது நடந்தது, ரஷ்யா நடந்தது. எனக்கு போன வருஷம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க சொன்னது வந்து என்னென்னா விளாடிமிர்
அப்படின்றவர் மேலே பெருசாக வளருவாருன்னாங்க. விளாடிமிர்னா யார்? நம்ம விளாடிமிர் புட்டின் சொல்கிறோம், பட் அந்த விளாடிமிர் இல்லை. என்னென்னா இப்போ சீசர் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் ரஷ்யனில். விளாடிமிர்னா த டாப்பஸ்ட் பர்சன், லீடர்னு அர்த்தம். அவங்க வந்து ரஷ்யனில் இருந்து, ஏன்னா ரஷ்யன் அதிகமாக பேசுவாங்க பல்கேரியாவில், ரஷ்யன்லேருந்து த விளாடிமிர் வெல்கம் அப்படின்னாங்க. அந்த நேம் நம்ம புட்டினுக்கும் அழகாக ரிலேட் ஆயிருக்கு. 2025 நியூ இயர் அப்போல்லாம் எப்படின்னா புட்டின் இருப்பாரா இருக்க மாட்டாரா, கொல்ற முயற்சி, புட்டினுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ன்றப்பெல்லாம் நிறைய பொருளை கிளம்பிட்டு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, அவர் வளருவாருன்னாங்க. நிறைய பேர் இது பொய்யாகன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. சொந்தமாக ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகிறாரு. இப்போ 2026 நியூ இயர் வரப்போகுது, ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகிறாரு. அதுதான் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது அப்படியே நடந்துக்கிட்டே வருதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வேற பேர் ஒன்றும் பெருசாக வருவார் அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஈஸ்ட்லேருந்து ஈஸ்டோட பவர் ஜாஸ்தியாக கொண்டுவாங்க, வெஸ்ட்டை விட இதுக்கப்புறம் ஈஸ்டோட பவர் ஜாஸ்தியாகன்றாங்க. இதெல்லாம் எந்த வருஷத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனா இது சொல்லப்படுறது? இதெல்லாம் மோஸ்ட்லி அரௌண்ட் 2020க்கு அப்புறம், 2022க்கு அப்புறம் வர ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஃபைன் சார். இப்போ என்னோட இது என்னன்னா, இப்போ நம்ம வந்து 2026ல we are just going to step in. இப்போ நம்ம 2026க்கு அப்படின்னுட்டு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அவர் பண்ணி அவங்க சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? 2026 அவங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன்ஸோட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏலியன்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங் ஆகுன்றாங்க. இது ஒன்று. எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணுவோம்? அது கம்யூனிகேட் பண்ணுறப்ப தான் தெரியும். இல்லைங்க, இப்போ நாசாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. அந்த ஏரியா 51 இருக்கு. ஏரியா 51 இருக்குது. இப்போவே ஒரு சேட்டலைட் மாதிரி ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே, அதாவது இது என்னுடைய தத்துவம், எப்போவுமே நான் யார் எது சொல்கிறது முழுசாக கேட்டுக்க மாட்டேன். என்னுடைய லாஜிக்கல் ட்ரெயினுக்கு போவேன். எங்கே உயிரினம் வரும்? பஞ்சபூத சமநிலை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் உயிரினம் வரும். இருக்கும், உருவாகும். பஞ்சபூத சமநிலை இருந்தால் உயிர் உருவாகும். அப்போ மார்ஸில் பஞ்சபூத சமநிலை இருந்தால் அங்கே உயிர் உருவாகும். இது தவிர எந்த பிளானட்ஸ்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும். அப்போ யாருன்னா கேள்வி ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, அங்கே பஞ்சபூதம் இருக்கா இல்லை இருக்குன்னா அப்போ அங்கே உயிரினம் இருக்கும். அது இவங்க மட்டும் இல்லை, இது ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். இது தனியாக அது தனியாக பார்க்க முடியாது. கிடையாது. ஒன்று ஏலியன்ஸ் ஏற்கனவே வந்திருக்கும், அந்த விஷயத்த சொல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது சொல்றக்கூடிய டைம் சீக்கிரம் வரும். அவ்வளவுதான். ஓகே. இப்போ 2026 அவங்களோட ஒரு கணிப்புகள் நம்ம எந்த அளவுக்கு சார் எதிர்பார்க்கலாம்? முக்கியமாக இந்தியாவுக்கு சொல்லுங்க சார். இந்தியாவுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இது முன்னாடியே ஜென்ரிக் அவங்க சொன்னதான், அந்த முக்கூடல் கூடுற இடத்துல இருந்து ஒரு தலைவன் வருவோம் அப்படின்வாங்க. முக்கூடல் 3 கடல் சங்கமிக்கும் இடம்னா ரொம்ப சில நாடுகள் தான் இருக்குது, அதில் இந்தியா ஒன்று. இதில் எப்படி இந்தியான்னு சொல்லலாம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, கடல் பேர் நாட்டுக்கு இருக்கும், நாட்டுக்கு பேர் கடல் இருக்கும்னுவாங்க. இப்போ பெசிபிக் ஓஷன் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, ஆர்டிக் ஓஷன் இருக்குது. ஆனால் இந்தியன் ஓஷன் ஒன்று தான் இருக்குது. நாட்டோட பேரை வச்ச கடல் இது ஒன்று தான். ஆமாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கேருந்து அந்த தலைவன் வருவான், அங்கே இருக்க முக்கூடல்லேருந்து தலைவன் வருவான் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அது ஒன்று எதிர்பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்று அவனை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணலன்னா தான் அது பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒன்று. இப்போ 2026க்கான கணிப்பா சார் இது? ஆமாம், அதான் இவங்க சொன்னது வந்து அக்யூரேட்டாக இந்த வருஷத்துக்கான அப்படி சொல்லுவாங்க. முன்ன பின்ன வந்துகிட்டே இருக்கும். பட் இது 2020க்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் அவங்க சொன்னது. 2025, 6, 7 இந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் கண்டிப்பாக வார் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கிளைமேட்டிக் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. நிறைய ஒரு சில இடத்துல நிறைய டிராஃப்ட் வரும், ஒரு சில இடத்துல நல்ல ஃப்ளட்டு வரும்னாங்க. அவங்க இதை மெயினாக 2024 சொன்னாங்க. யூரோப்லலாம் ஃப்ளட்டு அவ்வளோ மோசமாக இருந்தது. நீங்கள் வந்து ஜெர்மனிலலாம் ஃப்ளட்டு அவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போவும் ஜப்பான்லலாம் இந்த வருஷத்துக்குள்ள சுனாமி அலர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இயற்கை சீரழிவு நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்ரீலங்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2026 சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அது பக்கத்துலையாவது பூமியில் இருக்க ஜியோகிராஃபியில் 7 to 8% ரீஅலைன்மெண்ட் ஆகுன்றாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பிக். இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஆமாம். நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காதை எடுத்துக்கோங்க, ஜப்பான் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் அப்படி தான். ரீஅலைன்மெண்ட்ன்றது உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இது எவ்வளவு சாத்தியம்னா ரொம்ப சாத்தியம். என்னன்னா, நீங்கள் அவங்க அதான் சொல்கிறாங்க, பூமியோட வெப்பமண்டலம் அதிகமாகும், கடலோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்டிக்கில் போனீங்கன்னா, அண்டார்டிகா பக்கத்தில்
அந்த ஐஸ் ஷெல்ஃப்னுவாங்க, அது வந்து இருக்கிறதுல ரேப்பிடாக உருகிட்டு இருக்கு. கிளேஷியர்ஸ் அந்த கிளேஷியர்ஸ் பாத்து வந்து ரொம்ப உருகிட்டு ரொம்ப இருக்கு. ரேப்பிடாக உருகிட்டு Correct, இருக்கு. அது உருக உருக தண்ணியாக கடல் மட்டம் வந்து உயர்ந்துட்டே அவங்க சொல்லும் போது தான் ஏறிட்டே தான் வருது, ஏறிக்கிட்டு தான் வருது. ஃபைன் சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு வந்து முக்கியமா நம்ம பார்க்குறது பொருளாதாரம், எஸ் வேலை வாய்ப்பு, எஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தினசரியான வாழ்க்கை சூழ்நிலைகள், இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை சார்? எஸ். இப்போ அது பிரகாரம் அவங்க பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன் ஆகிடுச்சு. நம்ம ஒத்துக்கிறோம் எல்லாமே குளோபலைசேஷன். நீங்கள் வந்து இந்தியாவுக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து இப்போ சிரியாலேயோ உக்ரைன்லேயோ அடி வாங்கினாலும் நம்ம பொருளாதாரம் ஏறும். அவங்க சொல்லுவாங்க வீட்டோட விலையை ஏறும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுன்றது ஸ்டேபிள் ஃபுட். நம்மளுக்கு ரைஸ் மைனிங், நம்மளுக்கு வீட்டும் ஸ்டேபிள் ஃபுட் தான், பட் அவங்களுக்கு வந்து ஒன்றும் கோர் பேசிக். அவங்க சொல்லுவாங்க வீட்டோடைய ப்ரைஸ் ஏறும்னுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உலகத்திலேயே அதிகமாக வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த கண்ட்ரி யாருன்னா உக்ரைன். இன்னைக்கு உக்ரைன் ஃபுல்லாக படுத்துடுச்சு. அப்போ வீட்டோட ப்ரைஸ் ஏற தான் செய்யும். ஸோ இது அப்போ அது நம்மளையும் தான் தாக்கும். இது ஒன்று. வார் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈஸ்ட்லேருந்து உருவாகிற வார் வெஸ்ட்டுக்கு பரவி அது பெரிய பிரளயமாக வரும் அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணாங்க. உக்ரைனுக்காக இப்போ யூகே குதிக்கிறாங்க, யூஎஸ் குதிக்கிறாங்க, வெஸ்ட்லேருந்து எல்லாருமே குதிக்கிறாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது யாரும் உக்ரைன் தான். நம்ம உக்ரைனை யூரோப் பண்ணுறோம். யூரோப்பில் இருக்கவங்க போனால் உக்ரைனை வந்து ஒன்றும் அவனுடைய யூனியனில் சேர்க்கவே இல்லை. கரெக்ட் சரிங்களா? அது ஆக்சுவலாக ஏஷியா தான். அவங்க வந்து நான் ஏஷியனில் யூரோப்னு அவன் ட்ரை பண்ணுறான், யூரோப்பாரன் யூரோப்பில் வெளியே போட அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது யுரேஷியான்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி யுரேஷியா அப்படின்வாங்க. ஸோ ஈஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளம் வெஸ்ட்டில் போய் அது பெரிய பிரளயமாக வரும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் நடக்குது. அண்டு நெருப்பு மழை குண்டுகளாக பொழியும் யூரோப்பில் அப்படின்றாங்க, அதுவும் நடக்குது. அதாவது மனித உறவுகள் இல்லாமல் குழந்தை வர நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எழுதலை, பட் மனித உறவுகள் இல்லாமல் குழந்தை பிறக்குன்றாங்கன்னா அப்போது நம்ம தான் இப்போ இந்த ஏஐ ரோபோட்டிக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பற்றிலாம் அவங்க பேசியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ மெக்சிகோலையோ பிரேசில்லையோ பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஃபிஷியல் சிம்லேனோ சொல்லுவாங்க. அதாவது குழந்தைய வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த எம்பரியோன்னு சொல்லுவாங்க, அது உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க சொல்கிறது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. ஃபைன் சார். இப்போது இது வந்து ஜென்ரலாக நீங்கள் இந்தியாவுக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஐ மீன் வேர்ல்டு லெவலில் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் இந்தியாவுக்குன்றதுக்கு இந்தியாவுக்கு இதே தான். லைக் வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க அதாவதுமா நம்ம அதுதான் நம்ம சாமி கேட்டோம்ல, எப்படி வழிபடுறது, மனம் அது செம்மையான மந்திரம் தேவையில்லை. அதே தான் வேர்ல்டில் எங்கே அடி வாங்கினாலும் இந்தியாவில் அடி வாங்கும். இன்றைக்கி இப்போ உக்ரைனுக்கு யூஎஸ் காசு கொடுத்து உக்ரைன் ஜெயிக்கலைன்னா யூஎஸ்க்கு நஷ்டமாகும். யூஎஸ்க்கு நஷ்டமானால் ப்ராஜெக்ட் கம்மியாகும். அங்கே ப்ராஜெக்ட் கம்மியானால் இந்தியாவில் ப்ராஜெக்ட் கம்மியாகும். இந்தியாவில் ப்ராஜெக்ட் கம்மியானால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும். இது வந்து ஒரு சைக்கிள். இது வந்து ஒரு சைக்கிள் சார். இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும், கண்டிப்பாக ஏறும். ஏன்னா இப்போ வேற குரு வேற தனுசு வீட்டை பார்த்துட்டு இருக்காரு வேற, கண்டிப்பாக ஏறும். நான் அதனால தான் எப்போவுமே இந்த உலக விஷயங்களில் வந்து இப்போ பாபா வாங்கான்றது வந்து எழுதுன நம்ம ரிஷிகள் வந்து இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டு. யாரும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் மேத்தமேட்டிக்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் அஸ்ட்ராலஜி. நம்ம ஊர் இது வந்து சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் பாபா வாங்கா நாஸ்ட்ராடாமஸ்ன்றோம். நம்மளது அதை விட அக்யூரேட். வானவியல் சாஸ்திரம், நம்ம வானவியல் சாஸ்திரம் அதை விட அக்யூரேட். நம்மளதுலாம் நீங்கள் வந்து தனுஷ வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தங்கம் வந்து தானாக ஏறும், அவங்களும் தங்கம் மேலே ஏறும்ன்றாங்க. நீங்கள் எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தை பதுக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யா சைனா கிட்ட வந்து அவ்வளோ ஹோல்டிங்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. நம்ம இந்தியாவிலே பாருங்கள், கோல்டோட ரூல்ஸ் நிறைய மாறிக்கிட்டே வருது, நிறைய மாறிட்டு வருது. சரி சார். இப்போ விவசாய நிலங்கள், அப்புறம் வந்து வாட்டர், அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சார்? இப்போ அவங்க சொன்னது இதே தான், கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும் அதிகமாகன்றாங்க. ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு பருவமழை ஒழுங்காக பெய்யணும்னா உங்களுக்கு வந்து அர்ஜென்டினாவில் ஒழுங்காக இருக்கணும் கிளைமேட். லாயிலேனியாலாம் சொல்லுவோம்ல, அங்கே எல்லாமே அர்ஜென்டினாவில் கரெக்டாக உங்களுக்கு அங்கே பருவநிலை வந்தால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஊர் கொல்லிமலைக்கே மழை பெய்யும். அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லாமே கனெக்டட் தான், எல்லாமே ரிலேட்டட். ஆமாம். அப்போ அங்கே புயல் வருது அப்படின்னா, அங்கே வந்து ஃப்ளட்டு வருதுன்னா இங்கே டிராஃப்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அங்கே டிராஃப்ட் வருதுன்னா இங்கே ஓவர் மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போ இதெல்லாம் பேசும்போது இப்போ அடுத்ததான் வந்து நோய்,
ஏன்னா கொரோனான்றதை நம்ம உண்மையாவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். Yes. அதுக்கப்புறம் Yes. எவ்வளோ வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு Yes. அப்படின்றத இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதை கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் Yes, சார். yes. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாதிப்புகள். இது வந்து நான் கொஞ்சம் கலந்து சொல்கிறேம்மா. இது நான் பாபா வாங்கன்னு மட்டும் சொல்லலை. நம்மளோட ஏன்னா எனக்கு வந்து நம்மளதை விட்டுட்டு எதுக்கு வெளியே ஓடுறோன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன்னா இன்னொன்று அக்யூரஸியும் இருக்குது. நம்மளதுல பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் தசாபுத்தி பார்க்குற மாதிரி இந்தியாவுக்கும் பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவுக்கு தசாபதி பார்க்கும்போது இப்போ வந்து செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகுது இந்தியா. சரி, செவ்வாய் திசையில் ஒரு மனுஷன் செவ்வாய் திசை இந்தியாவுக்கு ராசி நட்சத்திரம் இருக்கா சார்? அது இருக்குது, அதுவும் இருக்குது. சரிங்களா? ஸோ செவ்வாய் திசையில் வந்து இப்போ செவ்வாய் திசைக்கு வந்து முடிச்சிருவோம். என்ன ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, செவ்வாய் திசை ஜென்ரலாக என்ன நடக்கும்? சண்டைகள் நிறைய நடக்கும். ஒருத்தருடைய லைஃப்பில் வரும்போது நிறைய ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இங்கே இந்தியாவிலையும் சார் இதெல்லாம் நடக்கும். இப்போ நடந்துட்டுருக்கா இல்லையா? ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததா? காஷ்மீரில் இஷ்யூஸ் நடந்ததா? அதுதான் கரெக்டாக செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆன டைம். சரிங்களா? இதெல்லாம் நம்பர்ஸோடு சொல்லலாம் இதெல்லாம். ஓகேவா? இது எல்லாமே நடக்கும். அப்போது நீங்கள் அவங்க வேர்ல்டுக்கு சொன்னது சரி, இங்கேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒன்று. இது கூட வந்து எல்லா கிரகத்தோடையும் எல்லா கிரகத்துக்குமே அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ செவ்வாய் திசைனா பயப்படணும்னா அப்படிலாம் இல்லை, நல்லது நடக்கும். என்ன நல்லது நடக்கும்னா நோய்க்கான மருந்து கிடைக்கும். அதே மாதிரி நிலம் ஜாதகம் நல்லா இருந்தால் நிலம் சேரும், ஜாதகம் நல்லா இல்லைன்னா நிலம் விட்டு போகும். இப்போ நம்மளது ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் ஸ்டார்ட் ஆகும் போதே தெரியும், நிலம் விட்ட நிலத்தை பிடிக்க போகிறோம். சரி, அப்போ நமக்கு அது ஒன்று. மருந்து நிறைய கண்டுபிடிப்போம். சரி, ஓகே. சரிங்களா? இப்போ நீங்கள் கொரோனாவுக்கு அதிகமாக மருந்து ப்ரொடியூஸ் பண்ண கண்ட்ரியில் இந்தியா தான் டாப். ஓகே, இந்தியா தான் உலகத்துக்கே சப்ளை பண்ணுச்சு. ஆமாம். இது வரைக்கும் முன்னாடி இந்தியா வந்து சாஃப்ட்வேருக்கு அவுட் சோர்சிங் கண்ட்ரியாக இருந்தது. இன்றைக்கி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கண்ட்ரியாக மாறுது. கொரோனா டைமில் இந்தியா மெடிசன் சப்ளையர் கண்ட்ரியாக இருந்தது. இதுக்கப்புறம் மெடிசனை உருவாக்குற கண்ட்ரியாக மாறும். அதே மாதிரி இஸ்ரோவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மற்றவங்கிட்ட சேட்டலைட் கொடுத்து பறக்க வச்சோம். இன்றைக்கி மற்றவன் நம்மகிட்ட சேட்டலைட் தரான். ஆமாம். ஸோ எல்லாமே மாறிட்டு வருது. இந்த செவ்வாய் திசையில் வந்து மெடிசன் சம்மந்தமாக நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக மேலே வருவோம். டிஃபென்ஸ் சம்மந்தமாக ரொம்ப ஜாஸ்தியாக வேலை, பவர்ஃபுல்லான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவோம். சூப்பர் சார், இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சார், அப்போது இப்போ இந்தியா இந்த போர்கள் அப்படின்றது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த பாகிஸ்தான் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி எப்படி சார்? இதுதான் வந்து என்னென்னா இதுதான் கரெக்டான கேள்வி. இந்த அஸ்ட்ராலஜி எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண போகிறோம்? இது வந்து இன்றைக்கி நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பட் இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னா அந்த ராஜா எப்படி யூஸ் பண்ணுவார்? ராஜாவுடைய மந்திரி சபையில் வந்து கண்டிப்பாக அஸ்ட்ராலஜர் இருப்பார். அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம ராஜ்யத்துக்கு இது நடக்கும், இது நடக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அதை போக முடியாது. ஏன்னா இன்றைக்கும் அஸ்ட்ராலஜின்றது லைக் ப்ராப்பர் ஸ்ட்ரீமாக இல்லை, அது ஒரு அக்கல்ட் சயின்ஸாக இருக்குது. ஸோ இப்போ செவ்வாய் திசை நடக்க போகுதுன்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுக்கணும். ஏன்னா எக்கனாமி பயங்கர ஸ்விங் ஆகும். சரிங்களா? இல்லை சார், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பண்ணியே ஆகணும், எனக்கு அதுதான் பழப்புனா நான் எந்தெந்த ஃபீல்டு ஏறும்னு சொல்லிட்டேன், அந்த ஃபீல்டாக பார்த்து பண்ணணும். சொல்லிடுங்க சார். சொல்லணுமா? டிஃபென்ஸ் ஸ்டாக் நல்லா ஏறும், மெடிசின்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா ஏறும், இன்ஜினியரிங் சம்மந்தமான ஸ்டாக்ஸ் நல்லா ஏறும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரி வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக யாருக்கு பண்ணுறாங்கன்னு பாருங்க, டிஃபென்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் விசாகப்பட்டினம்லலாம் வந்து இப்போ நிறைய லேண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுளோடைய டேட்டா சென்டர்லாம் அதில் மெயினாக ஒரு இந்தியன் கம்பெனி கொடுத்துருக்காங்க, பெரிய லேண்ட். அது எதிராக ஒரு ட்ரோன் கம்பெனி. ட்ரோன் வந்து நம்ம வெளியே சொல்லிக்கலாம், ஃபுட் டெலிவரி பண்ணோம், போஸ்டல் டெலிவரி பண்ணோன்னு. அதிகமாக ட்ரோன் இன்றைக்கும் யூஸ் ஆகிறது டிஃபென்ஸில் தான். வி ஆர் மேக்கிங் அவர் ஓன் டிஃபென்ஸ். இன்றைக்கே போய் ஸ்டாக் போடுறேன் சார், டிஃபென்ஸில் போடுறோம் சார். ஆமாம், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அல்ல. நான் முதல்ல வாரி கொடுத்துற உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்டு பர்சனை கேட்டுக்கோங்க. நான் ஜோசியக்காரன், எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் உங்களை தான் திருப்பியும் கை காட்டுவோம் சார். வேண்டாம். இப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே இருக்கும்போது இல்லை சார், இப்போ நமக்கு நிறைய சேலஞ்சஸ் அப்படின்றது பார்க்கும்போது இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் எந்த அளவுக்கு வந்து ட்ரக் அடிக்டட் ஆகட்டும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பாதிப்பு எப்படி சார் இருக்கும்? என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சிம்டம்ஸ்லாம் இப்போயே தெரிஞ்சிருமா? இப்போ எல்லா செவ்வாய் திசையும் கிடையாது, பட்
செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க பசங்க பார்த்தா ரொம்ப துடுக்காக இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே இது வந்து இந்த பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் அஸ்ட்ராலஜிக்கு பார்க்க வருவாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம், இந்த குழந்தைக்கு இந்த ஹேபிட்லேருந்து தள்ளி வைங்க சரி. அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த டைமில் வந்து என்னென்னா, இது எப்படி கண்ட்ரோல் ஆகுது, இந்த ஃபோனில் ரீல்ஸ்லாம் நிறைய தவறான ரீல்ஸ் வருது, நிறைய இது இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது உள்ளே வந்து ஈஸியாக இழுத்துட்டு போயிடும். ஓகே சார். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல, நோய்க்கான மருந்தும் வரும், புது புது நோய்களும் வரும். அப்போ நம்ம ஹெல்த்தை எவ்வளவு பார்த்துக்கணுமோ அவ்வளவு பார்த்துக்கணும். அது நம்பர் 1 ப்ரியாரிட்டி. குளோபலாக மெயினாக இந்தியா, சரிங்களா? ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது, இளைய சமுதாயங்கள் இருக்கிறவங்க தான் சார் முக்கியமாக. இப்போலாம் 25லேருந்து 40 வயசு இருக்கிறவங்களுக்குலாம் அசால்ட்டாக ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க சார். விழு அம்மா, நீங்கள் 25ன்றது நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்போ 5 வயசு குழந்தைங்களை பார்த்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபைன் சார். ஸோ இவங்க மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சாப்பாடில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. காசை வந்து புது புது மாடல் ஃபோனோ எலக்ட்ரானிக்ஸோ இதுலேயோ போடுறத வந்து சாப்பாட்டில் போடுங்க. நல்ல சாப்பாடாக வாங்கி சாப்பிடுங்க. அதாவது காஸ்ட்லி சாப்பாடு சொல்லலை, காஸ்ட்லி சாப்பாடுக்கும் நல்ல சாப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்ல ஆர்கானிக் சாப்பாடாக வாங்கி சாப்பிடுங்க. ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காசு எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும், செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா எப்படி எக்கனாமி எப்படி மாறும்னே தெரியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. ஓகே சார். ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக மார்க்கெட் பூம் ஆகும். ஆமாம், பூம் ஆகும். அது இந்தியாவில் செமையாக பூம் ஆகும். சில இடம் பிரச்சனைகள் ஆகும், சில இடத்துல லேண்டு சம்மந்தமாக பிரச்சனைகள் ஆகும், சில இடத்துல வந்து சரியாக பூம் ஆகும். நமக்கு வந்து நிறைய இந்த ரியல் எஸ்டேட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ நாடுக்கு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி நாங்கள் நாடுக்கே ஹாரோஸ்கோப் போடுவோம். ஹாரோஸ்கோப் போட்டு இது இந்த வீட்டில் வரும்னு சொல்லி எந்த இடத்துல நிலம் வாங்கணுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் போய் இல்லை அது ஃபுல்லாக போட முடியாதுமா. லைக் அது ஒரு நம்ம தமிழ்நாட்டையே, நீங்கள் தமிழ்நாடு இந்தியா வேர்ல்டு மேப்பை வந்து அதை வந்து உலகவியல்னு சொல்லுவோம். அந்த உலகவியலில் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு சிட்டி ஒரு கிராமத்தையும் நம்ம அந்தந்த வீடுகளை வச்சு எதில் லேண்ட் இது பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவோம் சார். இப்போ எல்லாருமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அது எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி சார் இப்போ வரப்போகிற காலங்களில் இது எப்படி சார் அவங்க கணிச்சிருக்காங்க? அவங்க அட்வான்டேஜாக இதை கணிச்சிருக்காங்களா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக கணிச்சிருக்காங்க? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க ஏஐ மூலமாக வரும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சார் அவங்க கணிச்சிருக்காங்க? இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்றதை நம்ம யூஸ் பண்ணுறதுல இருக்குது. ஆனால் இது ரேப்பிடாக எக்ஸ்ட்ரீமாக இதுக்கப்புறம் டெவலப் ஆகும். நீங்கள் இப்போ பார்க்குற ஏஐ வந்து ஒன்றுமே இல்லை, 1% கூட கிடையாது. நீங்கள் ஒன்றும் உண்மையிலே ஏஐ நீங்கள் ஒன்றும் வெளி உலகத்துக்கே வரலை. அதெல்லாம் ரொம்ப ஆடி போய் தான் சார் இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிடாக வரும். அது ரொம்ப ரேப்பிடாக வரும். நம்மளுக்கு மைண்ட் அளவு அதிகமாகும். அதனால தான் உடல் அளவு நம்ம லைட்டாக குன்றிகிட்டே போகும். ஸோ அதனால் ஏஐ அடாப்டேஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும். இது வந்து படித்தா வேலை கிடைக்கும்ன்றது இல்லை, படித்தா இது தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ முடியுன்ற மாதிரி நிலமை வந்துடும். சரி சார். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லாமே ஏஐ வந்துருச்சு. அதனால் எல்லாருமே ஏஐ படிக்கணும். அடுத்து படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க ஏஐ படித்தா ரொம்ப நல்லது. ஆனால் இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்றதை நம்ம யூஸ் பண்ணுறதுல இருக்குது. ஃபைன் சார். ஸ்போர்ட்ஸ் சார்? ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக வரும். ஏன்னா செவ்வாய்னாவே ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இந்தியாவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸில் அடுத்தடுத்து நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவாங்க. இந்தியா நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் லைஃப். ஓகே சார். சார் இது நீங்கள் வந்து பாபா வங்கா அவங்க சொல்கிற அந்த கணிப்புகள் வச்சு சொல்கிறீங்க? இல்லை, இது என்னுடைய ஜோதிடத்தை வச்சு சொல்கிறேன். இது வந்து பாபா வாங்காவோடையும் கனெக்ட் ஆகும். ஆனால் பாபா வாங்க வந்து ஒரு ஓவராலாக உலகளாவிய சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். ஃபைன் சார். சார் இப்போது கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் எதிர்நோக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல சரியா அரசியல் மட்டும் வேண்டாமா? அரசியல் மட்டும் சார் என்ன சார் நீங்க ஈஸ்ட்ல இருந்து வருவாங்க வெஸ்ட்ல இருந்து வருவாங்கன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு இங்கேயாவது இல்லமா அவங்க கடலோரத்துல இருந்து வருவாங்க இல்ல வந்து நடு இதுல இருந்து வருவாங்கன்னாவது சொல்லுங்க சார். வந்து ஒபாமா பத்தி பேசலாம், அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது. ட்ரம்ப் புட்டின் பத்திலாம் கேளுங்க சொல்லலாம். நம்ம லோக்கல் அதிகாரிகள் தினேஷ்குமார் வரமாட்டேன். இதை கேட்டு யாரும் என்கிட்ட கேட்க இல்லை. நிறைய நமக்கு நிறைய பொலிட்டிஷியன்ஸ் வருவாங்க. நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க.
அவங்க கதையெல்லாம் முடிச்சிடும் கடைசியில் சார் நான் ஐயா நீங்க அந்த கேள்வியை மட்டும் கேட்காதீங்க, வேற எதை வேணா கேளுங்க. இப்போ கடைசியா திருப்பியும் பாபா வாங்க அவங்க இதுலயும் ஆரம்பிக்கலாம் சார். அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்திருக்கு, நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம்ல சார். 2026ன்றதை நம்ம சொல்ல முடியாதுமா, முன்ன பின்ன அப்படி இருக்குன்றதை நீங்களும் சொல்லிட்டீங்க. இப்போ ஆனா நம்ம வந்து எவ்வளவோ நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல சார். 2026ன்னு வரும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம என்ன சார் இப்போ பெண்கள் ஆகட்டும் சரி, முக்கியமா அவங்க தானே சார் எல்லாமே. ஸோ பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா சார்? தங்கம் விலை ஏறும், நல்லா சேர்த்து வைங்க, வீட்டுல புடிங்க, வாங்கி வச்சீங்கன்னா ஏறப்போகுது இல்ல. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா வீட்டுல எப்படி பேசினா நகை வாங்குறது இப்படி சொல்லுங்க. தங்க விலை ஏறும் சொல்லியிருக்காங்க, இப்பயே வாங்கிடுங்க, அப்படி வாங்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஃபைன் சார். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சார் இப்போ அவங்க வந்து ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அபாயம் இருக்குது அந்த மாதிரியான ஏதாவது வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்களா சார்? ஒன்று வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஆனால் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இல்லை ரெண்டுன்னும் சொல்லலாம். இப்போ நம்மளால் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், பிளாஸ்டிக் யூசேஜ் கம்மி பண்ணலாம், இப்படி நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாமே தவிர, பட் அது வந்து ஒரு பியாண்ட் கண்ட்ரோலுக்கு தான் சொல்லணும். ஃபைன் சார். சரிங்களா? இதுதான் இது நம்ம ஹெல்த்தை நம்ம வார் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, நம்ம உடம்ப நம்ம பார்த்துட்டு தப்பிச்சுக்கலாம். பேசிக் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும். கடைசியாக பாபா வங்கா சொன்ன எந்த ஒரு விஷயம் நீங்கள் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடந்துடுச்சே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும்? வெளாடிமிர் புட்டின். ஏன்னா நீங்கள் பெரும் தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், வெளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும், நம்ம நரேந்திர மோடியாக இருக்கட்டும், எல்லாருமே வயசில் ரொம்ப பெரியவங்க. எனக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறேன் சார், நம்ம பிரைம் மினிஸ்டர்னால் எனக்கு ஒரு கட்சி லேபிள் குத்திடுவாங்க, அதனால் நான் ஜென்ரிக்காகவே இந்த 3 பேரையுமே சொல்கிறேன். சரி, இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக வயசானவங்க, தாத்தாங்க. ஆனால் அவங்களுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இவங்க எல்லார் மேலேயுமே நிறைய புரளிகள் வரும். ட்ரம்ப்புக்கும் உடம்பு சரியில்லை, எப்படி ஆக போகுது, கொரோனாவில் அப்படி இருந்தாருன்னாங்க. நம்ம புட்டின்தும் பயங்கரமாக சொல்கிறாங்க, நரேந்திர மோடிதும் ஐயாவதும் நிறைய வயசாகுதுன்னாங்க. ஆனால் சிங்கம் மாதிரி இந்த 3 பேருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்று பாபா வாங்க சொன்னது. ஏன்னா அவங்க சொன்னாங்க வெளாடிமிர் பெருசாகிட்டு ஒரு அடக்க முடியாத பவர்ஃபுல் மேனாக மேலே வருவாருனாங்க. அது அவங்க ரொம்ப வருஷமாகவே அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே நடக்காதுனாங்க, ஆனால் அந்த மனுஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது எனக்கு வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா மீதி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் சொல்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன், தங்கம் விலை ஏறும், இது போர் வரும், இது எல்லாமே நம்ம நார்மல் ஜாதகத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் தெரியும். பட் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு இதுவா இருக்கு. ஆமா, ஏன்னா வயது முதிர்ச்சியில வந்து நம்ம இப்பவே ஒரு கிரிவலம் ஒரு தடவை போயிட்டு தான் நான் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு படுத்துறோம். அவங்களாம் 70 வயசுக்கு மேல உலகம் ஒரு 5 மணி நேரம் தூங்குவாங்களா சார்? தெரியல, இல்ல தூங்கியவன மனுஷங்க, பட் கம்மி நேரம் தூங்குவாங்க. அவங்கள நம்பி தான் இன்னைக்கு வேர்ல்டுல முக்காவாசி பாப்புலேஷன் இருக்கு. இந்த 3 பேர் எடுக்கிற டிசிஷன்ல தான் இன்னைக்கு முக்காவாசி பாப்புலேஷனுடைய ஜீவனமே ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக வந்து பாபா வாங்க அவங்களோட கணிப்புகளும் சேர்த்து இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் சரி, இல்லை இப்போ இருக்கிற காலநிலைக்கு உடம்பு பார்த்தா நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரியான ரொம்ப சிம்பிளாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உங்கள் கருத்துக்களும் உங்கள் கணிப்புகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிமா. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.